Good morning, students. Higher secondary first year, computer science, volume 1, unit 1, lesson 5, fundamentals of computers, கணினியின் அடிப்படைகள், part 1, working with windows, பகுதி 1, விண்டோஸில் வேலை செய்தல். learning objectives, இந்த பாடத்தை கற்பதற்கான நோக்கங்கள். இயக்க அமைப்பின் கருத்துருக்களை தெரிந்து கொள்ளுதல், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுதல், விண்டோஸ் இயக்க அமைப்பின் பதிப்புகளை அறிந்து கொள்ளுதல், விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தின் அதனுடைய பதிப்புகளை அதனுடைய வெர்ஷன்ஸ் பற்றி அறிந்து கொள்ளுதல், முகப்பு திரை மற்றும் சன்னல் திரையின் கூறுகளை விளக்குதல், டெஸ்க்டாப் மற்றும் விண்டோ ஆகியவற்றினுடைய காம்பனன்ட்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, ஆவண சன்னல் திரையை ஆராய்தல், டாக்குமெண்ட் விண்டோவை பற்றி ஆராய்தல், பல்வேறு வகையான பணிக்குறிகளை ஒப்பிடுதல், விண்டோஸ் கோப்புரை அமைப்பை ஆராய்தல், கோப்புரை என்றால் ஃபோல்டர், விண்டோஸ் ஃபோல்டருடைய அமைப்பை ஆராய்தல், ஒரு குறிப்பிட்ட இயக்க வட்டில் கோப்புரைகளையும் உருவாக்குவதற்கான பயிற்சி, ஒரு குறிப்பிட்ட டிரைவில் ஃபோல்டரையும் ஃபைலையும் உருவாக்குவதற்கான ஒரு பயிற்சி, கோப்புகளையும் கோப்புரைகளையும் நிர்வகித்தல், ஃபார் மேனேஜிங் தி ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ், முறைப்படி ஒரு கணிப்பொறியின் இயக்கத்தை தொடங்குதல், ஒரு கம்ப்யூட்டரை எப்படி ஆன் பண்ணுறது மற்றும் நிறைவு செய்தல், எப்படி ஷட் டவுன் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். லாக் ஆஃப் பண்ணுறது, ஹைபர்னேட் பண்ணுறது போன்றவற்றை குறித்து பார்ப்போம். முதலாவதாக இன்ட்ரோடக்ஷன் டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அறிமுகம், இயக்க அமைப்பின் ஒரு அறிமுகம். Operating system acts as an interface between the user and the hardware and controls the overall execution of the computer. இது லாஸ்ட் பாடத்திலே பார்த்தோம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது ஒரு பயனருக்கும் ஒரு இயக்கத்துக்கும் அதாவது ஒரு கணினிக்கும் இடைப்பட்ட ஒரு இன்டர்ஃபேஸ். அது கம்ப்யூட்டரை ஓவராலாக நிர்வகிக்குது. சப்போஸ் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷனோ செக்யூரிட்டியோ அல்லது ஒரு மெமரி மேனேஜ்மெண்ட்டோ எதுனாலும் அலோவ் பண்ணுறது எது அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் விண்டோஸு மற்றும் லினக்ஸ். இந்த படத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் சாஃப்ட்வேரில் சிஸ்டம் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இருக்குது. சிஸ்டம் சாஃப்ட்வேருக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன செய்யுது அப்படின்னா ஹார்ட்வேரோட தொடர்பு கொள்ளுது. அப்போ யூசர் என்ன செய்கிறாங்க, யூசர் இந்த பிளாட்ஃபார்மை அதாவது இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேருங்கிற இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை தொடர்பு கொள்ளுதாங்க அல்லது இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் தொடர்பு கொள்ளுதாங்க. அது எதை கான்டாக்ட் பண்ணுது அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை கான்டாக்ட் பண்ணுது. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் எதை டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணுது, ஹார்ட்வேர்னா சிபியூ சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், ரேம் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, இன்புட் அவுட்புட் டிவைசஸ் கீபோர்டு மானிட்டர் போன்ற காரியங்களை டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணுறது எது அப்படின்னா இந்த ஓஎஸ். அதாவது இப்போ விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் படிக்கிறோம் இல்லையா, அந்த விண்டோஸ் ஓஎஸ் தான் நினைச்சது இதோட தொடர்பு கொள்ளுது. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னா விண்டோஸ் சீரீஸ்னா விண்டோஸ் 7, 8.1, விண்டோஸ் 10, விண்டோஸ் எக்ஸ்பி, விண்டோஸ் 3.0 இந்த மாதிரி விண்டோஸ் சீரீஸு. ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்டு ஓஎஸ்ஸு, ஆப்பிள் ஃபோனில் யூஸ் பண்ணக்கூடிய ஐஓஎஸ்ஸு. அடுத்தது லினக்ஸ் லேப்டாப்லையும் யூஸ் பண்ணலாம், நீங்கள் டெஸ்க்டாப்லையும் யூஸ் பண்ணலாம். அந்த ஓஎஸ்ஸு லினக்ஸ் டோர்வால்டுங்கிற கண்டுபிடித்த இந்த லினக்ஸு. இந்த லெசனில் நம்ம 2 காரியங்கள் குறித்து பார்க்கணும். ஒன்று விண்டோஸ் 7 ஒன்று பார்க்க போகிறோம், அடுத்தது லினக்ஸ் உபுண்டு பார்க்க போகிறோம். லினக்ஸில் உபுண்டு வெர்ஷன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் இந்த செஷனில் பார்க்குறது நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா விண்டோஸ் 7 குறித்து பார்க்கிறோம். அடுத்த டைட்டில் இன்ட்ரோடக்ஷன் டு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு ஒரு அறிமுகம். மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். அதாவது GUI அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஃபார்மாக சொல்லுவாங்க. கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்னா என்ன அப்படின்னா இப்போ இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைவாக உனக்கு தெரியுது இல்லையா, கலர்ஃபுல்லாக தெரியுது. அதாவது கிராஃபிக்ஸ் எல்லாம் தெரியக்கூடிய
ஒரு அமைப்பு தான் எனது விண்டோஸ் இயக்க அமைப்பு. அதனுடைய முதல் வெர்ஷன் எம்எஸ் டாஸ்ன்னு சொல்லுவாங்க, மைக்ரோசாஃப்ட் டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அது வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸில் ஒரு இன்டர்ஃபேஸு. ஆனால் அதில் நீங்கள் கமெண்ட்ஸ் டைப் பண்ணீங்க அப்படின்னா தான் அது ஒர்க் ஆகும். டைரெக்டாக நீங்கள் படத்தில் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணாலோ அல்லது கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணவோ முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா செல்ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் நீங்கள் ஒரு சின்ன டச் பண்ணாலே ஓப்பன் ஆயிடுது இல்லையா, அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. கமெண்ட்ஸ் தெரியாமல் யாரும் என்ன செய்ய முடியாதுன்னா பழைய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை தொடர்பு கொள்ள முடியாது. ஆனால் இந்த விண்டோஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸாக இருக்குது. ஆக்சஸ் அப்ளிகேஷன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் ஆன் தி கம்ப்யூட்டர். அதாவது எப்படி அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ்லாம் நீங்கள் ஆக்சஸ் பண்ண போகிறீங்க, அதாவது வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர், கேம்ஸ், ஸ்ப்ரெட்ஷீட்டு, கால்குலேட்டர். அடுத்தது லோட் எனி நியூ ப்ரோக்ராம் ஆன் தி கம்ப்யூட்டர். நீங்கள் வந்து எந்த ப்ரோக்ராமையும் இந்த விண்டோஸ் இயக்கமைப்பு வச்சு நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். அதாவது ஆட் நியூ ப்ரோக்ராம் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது மூலமாக நீங்கள் வந்து எந்த ப்ரோக்ராமையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், எந்த சாஃப்ட்வேரையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். மேனேஜ் ஹார்ட்வேர் சச் அஸ் பிரிண்டர்ஸ், ஸ்கேனர்ஸ், மவுஸ், டிஜிட்டல் கேமராஸ் எக்ஸட்ரா. இது போக எதெல்லாம் மேனேஜ் பண்ணுது? ஹார்ட்வேர் டிவைஸ் ஆகிய பிரிண்டர், ஸ்கேனர், மவுஸ், டிஜிட்டல் கேமராவையும் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மேனேஜ் பண்ணுது. எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்? விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அடுத்து ஃபைல் மேனேஜிங் ஆக்டிவிட்டீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கிரியேட்டிங் எ ஃபோல்டர், கிரியேட்டிங் எ ஃபைல், மாடிஃபையிங் த ஃபைல், அடுத்தது சேவிங் த ஃபைல், டெலிட்டிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். இது எல்லாத்தையுமே இப்போ ஹேண்டில் பண்ணி பார்க்க போகிறோம். சேஞ்ச் கம்ப்யூட்டர் செட்டிங்ஸ் சச் அஸ் கலர் ஸ்கீம், ஸ்க்ரீன் சேவர்ஸ் ஆஃப் யுவர் மானிட்டர். அதாவது இப்போ வந்து இந்த கலர் ஸ்கீம்னா டேப் என்ன கலரில் இருக்கணும், பேக்ரவுண்ட் என்ன கலரில் இருக்கணும், பிறகு என்ன ஸ்க்ரீன் சேவர், கம்ப்யூட்டர் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நம்ம வச்சிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்க்ரீன் சேவர் ஓப்பன் ஆகும் இல்லையா, அந்த ஸ்க்ரீன் சேவர் வந்து என்ன நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும், டெஸ்க்டாப்பினுடைய பேக்ரவுண்ட் என்ன இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம், விண்டோஸ் ஓஎஸில் நீங்கள் கொடுக்கலாம். வேரியஸ் வெர்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸனுடைய பல வெர்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். முதல் வெர்ஷன் பதிப்புகள். வெர்ஷன்னா பதிப்புகள், சின்னம்னா சிம்பிள், ஆண்டுனா இயர், முக்கிய சிறப்பியல்புகள்னா இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ். விண்டோஸ் 1.x அதாவது 1.0 1.1 இதுதான் ஃபர்ஸ்ட் வெர்ஷன். இது 1985 உருவாக்கப்பட்டது. அதாவது எம்எஸ் டாஸ்க்கு அடுத்தாப்புல. இது 16 பிட்டில் தான் நீங்கள் பண்ண முடியும். இப்போ இருக்கிறதெல்லாம் இப்போ விண்டோஸ் 10லாம் இருக்கு இல்லையா, அது 64 பிட்டு. இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து இது வந்து 16 பிட்டில் தான் இது வந்து அறிமுகம் செய்யப்பட்டது. வரைகலை பயனர் இடைமுகம் அறிமுகம் செய்யப்பட்டது. இதில் நீங்கள் மவுஸு உள்ளீட்டு சாதனமாக அறிமுகப்படுத்தப்பட்டது. அது வரைக்கும் வந்து மவுஸ் கிடையாது, மவுஸ் ஆக்ஷனே கிடையாது, கீபோர்டு மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கு பிறகு தான் இந்த விண்டோஸ்க்கு பிறகு 1.0க்கு பிறகு தான் மவுஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. அடுத்த விண்டோஸ் 2.0 இது 1987 மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துக்குள்ளது தான். இதுவும் சன்னல் திரை அதாவது விண்டோ உருவாக்குவதற்கு இது உதவி செய்தது. விண்டோனா இது இப்போ பார்த்தீங்கன்னா இது விண்டோ மாதிரி இருக்கு இல்லையா, அந்த விண்டோ உருவாக்குவதற்கு அதை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுறது, மினிமைஸ் பண்ணுறது. அடுத்தது தனிப்பயனாக்குதல், அதை கஸ்டமைசிங் பண்ணுறது. அதாவது இப்போ நீங்கள் கஸ்டமைசிங் ஆனது நீங்கள் என்ன டெஸ்க்டாப் பேக்ரவுண்ட் என்ன வைக்கணும், என்ன ஸ்க்ரீன் சேவர் வைக்கணும், பிறகு கம்ப்யூட்டர் சிஸ்டம் செட்டிங் ஃபுல்லாக நீங்கள் பண்ணிக்கலாம். அதில் பிறகு அதில் வந்து கண்ட்ரோல் பேனல் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. கண்ட்ரோல் பேனலில் நீங்கள் வந்து ஹார்ட்வேரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், பிறகு வந்து யூசர் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் எப்போ வந்துச்சுன்னா விண்டோஸ் 2.0 வந்துச்சு. நெக்ஸ்ட் வெர்ஷன் வந்து விண்டோஸில் விண்டோஸ் 3.x 1992 அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் மல்டி டாஸ்கிங் அறிமுகம் செய்யப்பட்டது. அதாவது ஒரே கம்ப்யூட்டரில் பல பேர் இயக்கக்கூடிய அளவுக்கு மல்டி டாஸ்கிங் வந்து யூஸ் பண்ணப்பட்டது. இதனுடைய கலர் காம்பினேஷன் வந்து 256. அடுத்த விண்டோஸ் 95 1995 இது உருவாக்கப்பட்டது. இதில் தான் ஸ்டார்ட் பட்டன்லாம் வந்துச்சு. ஸ்டார்ட் பட்டன், டாஸ்க் பாரு, பணிப்பட்டைனா டாஸ்க் பாரு, விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் அதாவது நீங்கள் வந்து சி டிரைவ் டி டிரைவெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கறது, பிறகு ஸ்டார்ட் மெனு, தொடக்கப்பட்டினா ஸ்டார்ட் மெனு. இது வந்து 32 பிட் நுண்செயலி அதாவது 32 பிட் ப்ராசஸர் வந்து இதில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் மல்டி டாஸ்கிங் வந்து அதிகமாக கவனம் செலுத்தப்பட்டது. நெக்ஸ்ட் வந்து 1998 விண்டோஸ் 98ங்கிற வெர்ஷன் வந்துச்சு. இதில் தான் நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கலாம். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வந்து இதில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. அது வரைக்கும் கிடையாது. நீங்கள் இன்டர்நெட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
இதில் வந்து டாஸ் அடிப்படையிலான விளையாட்டுகள் மறைய தொடங்கி விண்டோஸ் அடிப்படையிலான விளையாட்டுகள், அதாவது கேம்ஸ் சொல்லுங்க இல்லையா, அந்த கேம்ஸ் வந்து இதில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்தது பிளக் அண்ட் பிளே. இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிளக் அண்ட் பிளேனா நீங்கள் ஏதாவது கேம் இன்ஸ்டாலர், கேம் விளையாடக்கூடிய சில இந்த கீஸ்லாம் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த விண்டோஸ் என்டி, இது நெட்வொர்க்குக்காண்டியே ஒரு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு விண்டோஸ் இயக்க அமைப்பு, விண்டோஸ் என்டி. இது சர்வராக வச்சுக்கலாம். விண்டோஸ் என்டி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அதை சர்வராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த விண்டோஸ் மீ, இது வந்து 2000 வந்து இந்த வெர்ஷன் வந்துச்சு. இது ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டரை வந்து ஒரு எக்ஸாமின் பண்ணோம் மற்றும் மீட்பு கருவிகள் வந்து இதில் அறிமுகப்படுத்தப்பட்டன. விண்டோஸ் 2000 தான், அதாவது விண்டோஸ் 2000 ப்ரொஃபஷனல். இது வணிக கணிப்பொறி மற்றும் மடிக்கணினி, அதாவது லேப்டாப்பில் அல்லது நீங்கள் கமர்ஷியலாக யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர்ஸில் வந்து இதை யூஸ் பண்ணாங்க. இந்த இயக்க அமைப்புனா என்னது? ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை. விண்டோஸ் 2000 4 பதிப்புகள் வெளியிடப்பட்டன. இதில் வந்து விண்டோஸ் 2000 மொத்தம் 4 வெர்ஷன். இப்போ விண்டோஸ் 7லலாம் இருக்கு இல்லையா, பல வெர்ஷன். விண்டோஸ் 7ல் இருக்குது, 8லலாம் வெர்ஷன்ஸ் இருக்குது. ப்ரொஃபஷனல் சர்வர், அட்வான்ஸ்டு சர்வர், டேட்டா சென்டர் சர்வர் போன்ற வெர்ஷன்ஸ் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டன. இதில் ப்ரொஃபஷனல் வந்து வணிக கணிப்பொறிக்கும் லேப்டாப்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணாங்க. சர்வர் வந்து நெட்வொர்க் சர்வர் அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம்னா அது சர்வருங்கிற வெர்ஷனும் இருக்கு. அட்வான்ஸ்டு சர்வர் தொழில்துறை பயன்பாட்டிற்காக, அதாவது கமர்ஷியல் பர்பஸ்க்கு வேண்டி அட்வான்ஸ்டு சர்வர். டேட்டா சென்டர் சர்வர் உயர் போக்குவரத்து, அதாவது ஹை டிராஃபிக் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு எல்லாம் இது யூஸ் பண்ணாங்க. அடுத்தது விண்டோஸ் எக்ஸ்பி, இது பல வருஷமாக இருந்தது. கிட்டத்தட்ட இப்போவும் சிலர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த எக்ஸ்பி வந்து ஆரம்பத்தில் யூஸ் பண்ணவங்க இப்போவும் வச்சுருக்காங்க. இது 2001 வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்போ வந்து சர்வீஸ் பேக்கு 3.0 அதில் வந்து லேட்டஸ்ட்டு, அதுக்கு மேலே கிடையாது. அடுத்து இது வந்து 64 பிட் நுண்செயலிகள் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. அதாவது 64 பிட்டு தொழில்நுட்பம் கொண்ட மைக்ரோ ப்ராசஸர்ஸ் வந்து இதில் அறிமுகப்படுத்தப்பட்டது. விண்டோஸ் தோற்றம் மற்றும் நிலையான பணித்தளம் மேம்படுத்தப்பட்டது. அடுத்த விண்டோஸ் வெஸ்டா 2006 வந்துச்சு. விண்டோஸ் தோற்றம் மேம்படுத்தப்பட்டது. விண்டோஸ் தோற்றம் என்னது? அதனுடைய டெஸ்க்டாப் இதெல்லாம் உங்களுக்கு கலர் காம்பினேஷன்லாம் மேம்படுத்தப்பட்டது. விண்டோஸ் 7 இதான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். இது 2009 வெர்ஷன். கணிப்பொறியின் தொடங்குதல் நேரம் மேம்படுத்தப்பட்டது. இதில் ஏரோ பீக்குன்னு சொல்லி ஒரு படிப்பட்டை இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் இந்த இடத்துல இருக்கும். இதில் டாஸ்க் பாரில் வந்து இப்போ இதில் வந்து டாஸ்க் பார் இருக்கு இல்லையா, இந்த டாஸ்க் பாரில் இந்த கடைசி பார்ட் இருக்கு இல்லையா, இந்த கடைசி பார்ட்டுக்கு தான் பேர் என்னது? ஏரோ பீக். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டெஸ்க்டாப் போயிடலாம். நீங்கள் பணிப்பட்டியல் பயன்பாடுகளை இணைத்தல், பின்னிங் ப்ரோக்ராம்ஸ் டு டாஸ்க் பார், கையெழுத்து உணர்தல், அதாவது ஹேண்ட் ரைட்டிங் ரெகனைசேஷன், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் 8 வெர்ஷன். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வந்து ஸ்டார்டிங்கில் விண்டோஸ் 98 வந்துச்சு இல்லையா, அதனுடைய வெர்ஷன் இதில் வந்து 8ஆக அறிமுகப்படுத்தப்பட்டது. பிறகு புதிய பயனர் இடைமுக வசதிகளை வந்து விண்டோஸ் 7ல் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. இதுக்கு அடுத்த வெர்ஷன் என்ன அப்படின்னா விண்டோஸ் 8, அதாவது 8.1 மட்டும் தான் உண்டு. அதை ரொம்ப இப்பவும் யூஸ் பண்ணுறாங்க. 2012 வந்தது. முந்தைய விண்டோஸ்களின் முந்தைய பதிப்புகளை விட விண்டோஸ் 8 மிகவும் வேகமாக செயல்படக்கூடியது. இது ஃபாஸ்ட்டாக இருக்கும். தொடக்க பொத்தான் வந்து இதில் நீக்கப்பட்டது. அதாவது இதில் வந்து ஸ்டார்ட் பட்டனே கிடையாது. விண்டோஸ் 8ல் பல்லடுக்கு நுண்செயலி, அது மல்டி கோர் ப்ராசஸிங் வந்து இதில் அறிமுகப்படுத்தப்பட்டது. திடநிலை இயக்கிகள், தொடுதுறைனா இப்போ நீங்கள் டச் ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, அது இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மாற்று உள்ளீட்டு முறைமைகள் போன்ற சிறந்த நன்மைகள் உள்ளன. கைபேசி மற்றும் கணிப்பொறிகளுக்கான பொதுவான பணி மேடையாக செயல்படுகிறது. இதை நீங்கள் மொபைல் ஃபோனில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து விண்டோஸ் 10 இயக்க அமைப்பு. இப்போ வந்து மொபைல் ஃபோன்லையும் யூஸ் பண்ணுறாங்க, இதை லேப்டாப்லையும் யூஸ் பண்ணுறாங்க, நீங்கள் டெஸ்க்டாப்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். விண்டோஸ் 10 லேட்டஸ்ட்டு 2015 வந்தது. தொடக்க பொத்தான் மீண்டும் சேர்க்கப்பட்டது. இதில் ஸ்டார்ட் மெனு வந்து நிறைய பேர் கேட்டாங்கன்னு உடனே மறுபடியும் அதை வச்சுருக்காங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட திரைமுகப்பு, அதாவது டெஸ்க்டாப் வந்து மல்டி டெஸ்க்டாப், அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட டெஸ்க்டாப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். செயலி அறிவிப்பு மற்றும் விரைவு நடவடிக்கை செயலிக்கான மத்திய அறிவிப்பு மையம் உருவாக்கப்பட்டது. கார்டான குரல் செயல் இயக்க தனி உதவியாளர் வசதி, அதாவது கார்டானா வாய்ஸ் ஆக்டிவேட்டட் பர்சனல் அசிஸ்டன்ஸ் வந்து இதில் இருந்துச்சு. இது எல்லாமே பார்த்தது எல்லாமே விண்டோஸ் வெர்ஷன்ஸ். அடுத்து வந்து மவுஸ் ஆக்ஷன்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம்.
இப்போ மவுஸ் இருக்கு இல்லையா, மவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரைட் கிளிக், ரைட் சைட்ல உள்ள அது வந்து நீங்க ஒரு தடவை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பேர் ரைட் கிளிக்கு. லெஃப்ட் சைடு அது வந்து நீங்க ஆள்காட்டி விரல வந்து யூஸ் பண்ணுவீங்க. இது வந்து ரைட் ஹேண்டு உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல இருக்கும். இதே லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்றவங்களுக்கு கொஞ்சம் மாத்தி இருக்கும். இந்த அமைப்பு வந்து எப்படி இருக்கும், லெஃப்ட் கிளிக்கு தான் அவங்களுக்கு ரைட் கிளிக் மாதிரி இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்றவங்களுக்கு. இது ரைட் ஹேண்ட் யூஸ் பண்றதுக்காண்டி ரைட் கிளிக்கு, லெஃப்ட் கிளிக்கு, சென்டர்ல வந்து ஸ்க்ரோல் பார் இருக்கும். இப்போ மைக்ரோசாஃப்ட் வேர்ட்லலாம் நீங்க வந்து டாக்குமெண்ட்டை நீங்க ஸ்க்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரோல் பார் வந்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மவுஸ் ஆக்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஒன்று வந்து பாயிண்ட் டு அன் ஐட்டம். இப்போ பாருங்க, இதை நான் பாயிண்ட் அவுட் பண்றேன். அது வந்து கரெக்டாக இதான் மவுஸ் பாயிண்ட் வந்து இதில் இருக்கு. கிளிக்னா ஒரு லெஃப்ட் கிளிக் வந்து இந்த லெஃப்ட் கிளிக் வந்து ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு கிளிக். இது என்ன செய்யணும் அப்படின்னா எந்த இதில் வச்சு நீங்க பண்ணணுமோ அதில் வச்சு ஒரு கிளிக் பண்ணிட்டனால போதும், அது லெஃப்ட் கிளிக்கு. பாயிண்ட் டு த ஐட்டம் ஆன் தி ஸ்கிரீன், பிரஸ் அண்ட் ரிலீஸ் த லெஃப்ட் மவுஸ் பட்டன். ஒரு தடவை கிளிக் பண்ணிட்டா போதும், கேமரா கிளிக் மாதிரி தான். அடுத்து ரைட் கிளிக். ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மெனு வரும். ஒவ்வொரு ஸ்கிரீன்லையும் பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா நினைச்சோம் ஒரு மெனு வந்து உனக்கு வரும். பாயிண்ட் டு த ஐட்டம் ஆன் தி ஸ்கிரீன், பிரஸ் அண்ட் ரிலீஸ் த ரைட் மவுஸ் பட்டன். கிளிக்கிங் த ரைட் மவுஸ் பட்டன் டிஸ்பிளேஸ் ஏ பாப்அப் மெனு வித் வேரியஸ் ஆப்ஷன்ஸ். டபுள் கிளிக் தான் என்ன செய்யுதுன்னா, ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோம்னா டபுள் கிளிக் நீங்க என்ன செய்யலாம், நீங்க யூஸ் பண்ணலாம். 2 கிளிக் வந்து சேர்ந்து பண்ணணும். டிராக் அண்ட் டிராப்னா மவுஸ் கிளிக் வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணி ஒரு மூவ் பண்ணி இன்னொரு இடத்துல டிராப் பண்றோம். அதாவது கிளிக்கை விடக்கூடாது, மவுஸ் கிளிக் பண்ணிட்டு கிளிக்கை உலக விடாம மூவ் பண்ணி டிராக் பண்றது. இந்த மவுஸ் ஆக்ஷன்ஸ் எப்படின்னு சொல்லி பார்ப்போம். பாருங்க, மை கம்ப்யூட்டர் வந்து எடுத்துக்கிடுங்க இல்லையா. இப்போ இதில் கிளிக் பண்ணோம்ல, மேக்ஸிமைஸ் பண்ணுது இல்லையா. அப்போ இது வந்து கிளிக்கு. இதை ரைட் கிளிக் பண்ணியாச்சுன்னா அது ஒரு மெனு. ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மெனு ரைட் கிளிக் பண்ண பாருங்க. இதில் வச்சு பண்ணுறேன் வேற மெனு வருது. இதுக்கு பேர் பாப்அப் மெனு சொல்லுவாங்க. இதில் வச்சு பண்ணுறேன் ரைட் கிளிக் பண்ணுறேன், இதில் வேற மெனு வருது. இதுக்கு பேர் ரைட் கிளிக்னு சொல்லி பேர். இது வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறது. அதாவது இப்போ வந்து இந்த ஃபோல்டர் இங்கே கிளிக் பண்ணி இந்த இடத்துல ட்ராக் பண்ணி வைக்கிறது. அது வந்து கிளிக் அண்ட் ட்ராக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து என்னது, மவுஸ் ஆக்ஷன்ஸ். இதெல்லாம் மவுஸ் ஆக்ஷன்ஸ். அப்போ இதனுடைய மவுஸ் ஆக்ஷன்ஸ் பார்த்தோம். கிளிக்கு, ரைட் கிளிக்கு, டபுள் கிளிக்கு, டிராக் அண்ட் டிராப். அடுத்த டைட்டில் வந்து விண்டோஸ் டெஸ்க்டாப், தி ஓப்பனிங் ஸ்கிரீன் ஆஃப் த விண்டோஸ். ஓப்பனிங் ஸ்கிரீன் ஆஃப் த விண்டோஸ். அதனுடைய டெஸ்க்டாப் வந்து முகப்பு திரை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதான் ஓப்பனிங் ஸ்க்ரீன். இதான் இப்போ எடுத்த உடனே விண்டோஸ் 7 வந்து இதான் ஓப்பனிங் ஸ்க்ரீனு. இதில் வந்து இது ஸ்டார்ட் பட்டனு இந்த இருக்கு இல்லையா, லெஃப்ட் சைடு வருது இல்லையா ஸ்டார்ட் பட்டன். இப்போ நமக்கு வந்து பாருங்கள் ஸ்டார்ட் பட்டன் பாருங்கள், இது வந்து விண்டோஸ் 10 இது ஆக்சுவலாக இதில் இன்ஸ்டால் ஆகிருக்குது. ஸ்டார்ட் பட்டன் பாருங்கள், இந்த மாதிரி வேறு சிம்பிளில் உங்களுக்கு இருக்குது. இப்போ வந்து ஸ்டார்ட் பட்டன் எப்படி இருக்குது, ஒரு சின்ன ஒரு உலோக உருண்டை மாதிரி உனக்கு இருக்குது ஸ்டார்ட் பட்டன். அதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி உனக்கு என்ன செய்யும், ஒரு மெனு வந்து இப்படி ஓப்பன் ஆகும். மெனு வந்து ஸ்டார்ட் மெனுன்னு சொல்லுவாங்க. அந்த மெனு வந்து ஓப்பன் ஆகும். அடுத்தது கடைசியில் இந்த பார்ட்டுக்கு பேர் நோட்டிஃபிகேஷன் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கடைசி பார்ட்டுக்கு என்ன பேர், நோட்டிஃபிகேஷன் ஏரியா. இதெல்லாம் ஏரோ பிக் பட்டனும் இருக்குது. அதை கிளிக் பண்ணால் உனக்கு என்ன செய்யும், அந்த டெஸ்க்டாப்புக்குள்ளே உனக்கு போயிடும். அதை கிளிக் பண்ணியாச்சுன்னா உனக்கு டெஸ்க்டாப்புக்குள்ளே உனக்கு போயிடும். அடுத்தது கீழே இருக்கிறதுக்கு பேர் தான் டாஸ்க் பார். இப்போ வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம் இல்லையா, இந்த கீழே இருக்கிற அந்த பாருக்கு பேர் தான் டாஸ்க் பார்னு பேர். இதில் உள்ள பொடி பொடி ஐக்கி இதுக்கெல்லாம் பேர் என்ன, ஐகான்ஸ். ஐகான்ஸ்னா குறும்படம், தமிழில் வந்து குறும்படம். ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன இருக்குது, ஒரு கிளாக் ஒன்று இருக்குது, ஒரு கேலண்டர் இருக்குது. இதுக்கு பேர் கேட்ஸ் பேர். அடுத்தது இந்த மாதிரி எல்லோ கலரில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஃபோல்டர் ஐக்கான். இந்த எல்லோ கலரில் இருக்கிறதுக்கு என்ன பேர், அதுக்கு பேர் வந்து ஃபோல்டர் ஐகான். எல்லோ கலர்ல இருக்கிறது பேர் என்னது, ஃபோல்டர் ஐகான். இருக்கு இல்லையா, இந்த எல்லோ கலர்ல இருக்கிற பேர் என்னது, அதுக்கு பேரு ஃபோல்டர் ஐகான். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஐகான்ஸ் பார்த்துட்டோம். ஷார்ட்கட் ஐகான், ஒரு சின்ன ஷார்ட்கட் சிம்பிள் மாதிரி ஒன்று போட்டுப்பாங்க, ஏரோ மார்க் மாதிரி இருக்கும் பாருங்க. இதெல்லாம் இருக்கு இல்லையா, அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஷார்ட்கட் ஐகான். இதெல்லாம் விண்டோஸ் டெஸ்க்டாப்ல இருக்கக்கூடிய ஒரு பொருட்கள். இதெல்லாம் விண்டோஸ் டெஸ்க்டாப்ல இருக்கக்கூடிய
பொருட்கள். You can move to the desktop anytime by pressing the Win key plus D. அதாவது நீங்க Win கீயையும் விண்டோஸ் கீயும் Dயும் சேர்த்து பிரஸ் பண்ணாலோ அல்லது ரைட் சைடில் இருக்கல ஏரோ பிக், அந்த ஏரோ பிக்கை பிரஸ் பண்ணாலோ நீங்க டைரக்டா எங்க போயிடலாம் அப்படின்னா டெஸ்க்டாப்புக்கு போயிடலாம். வேரியஸ் டிஸ்க் டிரைவ் ஐகான்ஸ். என்னெல்லாம் டிஸ்க் டிரைவ் ஐகான்ஸ் இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் ஹார்ட் டிஸ்க் வந்து பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பார்ட்டிஷன் CDEன்னு சொல்லி பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பென் டிரைவுக்குள்ளது இல்லையா, ரிமூவல் டிஸ்க்னு சொல்லுவாங்க. இது ரிமூவல் ஸ்டோரேஜ், ரிமூவ் பண்ணிக்கலாம். பென் டிரைவ் எக்ஸாம்பிள் வந்து பென் டிரைவு. இந்த டிஸ்க் இந்த டிரைவ் பேர் டிவிடி டிரைவு. அதாவது பல்வேறு வட்டு இயக்கி பணிக்குறிகள் வந்து இதில் பார்த்துட்டு இருக்கோம். வேரியஸ் டிஸ்க் டிரைவ் ஐகான்ஸு. பிறகு இந்த பார்ட் இருக்குல்லையா, இப்போ சொல்லி பார்ட் இருக்குல்லையா, இது மொத்த நினைவக இடம் மற்றும் மீதமுள்ள நினைவக இயக்கத்துடன் வன்வட்டு இயக்கி. ஹார்ட் டிஸ்க் டிரைவ்ஸ் வித் டோட்டல் அண்ட் ரிமைனிங் ஸ்பேஸ் அவைலபிள். இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு பாருங்க, 80 GB ஃப்ரீன்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா 80 GB இன்னும் இருக்கு. இதில் மொத்த மதிப்பு வந்து இந்த டிரைவனுடைய மொத்த கெப்பாசிட்டி எவ்வளவு, 111 GB. 80 GB ஃப்ரீயா இருக்கு. அப்போ இந்த ஃப்ரீயான பார்ட் வந்து எத்தனை, 80 GB. இதை வந்து நீங்க பாருங்க. இதில் நான் இப்போ வந்து மை கம்ப்யூட்டர் கிளிக் பண்றேன். இதான் வந்து டிஸ்க் டிரைவ்னு சொல்லுவாங்க. இது வந்து C டிரைவ். இதில் பாருங்க 97 GB 45 GB ஃப்ரீயா கிடக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 28 GB 20 GB ஃப்ரீயா இருக்கு. இது வந்து பென் டிரைவ், இதுக்கு பென் டிரைவுக்குள்ளது. அடுத்தது இதெல்லாம் லோக்கல் டிரைவ்ஸ். இது டிவிடி, இது வந்து டிவிடி ரோம்குள்ளது. இந்த பார்ட் வந்து என்னது, டிவிடி ரோம்குள்ளது. அப்போ இது வந்து வேரியஸ் டிஸ்க் டிரைவ் ஐகான்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். அடுத்த டைட்டில் வந்து எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ விண்டோ. rectangular area is in an application of or a document is called window. அதாவது ஒரு அப்ளிகேஷனை நம்ம ஓப்பன் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் கவனிங்க, நான் வந்து ஒரு அப்ளிகேஷன் இதில் ஓப்பன் பண்ணுறேன். ஐடிஎல்இ பைத்தானை வந்து நான் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். அப்போ உனக்கு வந்து அது ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனால் இதுதான் என்னதுன்னா விண்டோன்னு சொல்லுவாங்க. இதை தான் என்ன சொல்லுவாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் விண்டோன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா உனக்கு இதுக்கு பேர் தான் என்னது, விண்டோ. இந்த அமைப்புக்கு பேர் விண்டோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த விண்டோனுடைய அமைப்பு வந்து இங்க போட்டிருக்கு. இந்த மேல இந்த டைட்டில் பார் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் அப்ளிகேஷன் விண்டோ. மொத்தம் 2 டைப்ஸ் ஆஃப் விண்டோஸ் உண்டு. ஒன்று வந்து அப்ளிகேஷன் விண்டோ, பிறகு உள்ள வந்து ஃபைலு எடிட்டு அப்படின்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் என்னன்னா டாக்குமெண்ட் விண்டோ. இது வந்து அப்ளிகேஷன் விண்டோ, இது வந்து டாக்குமெண்ட் விண்டோ. அப்ளிகேஷன் விண்டோ வந்து நீங்க பார்ப்போமா. வந்து நான் வந்து என்ன செய்யறேன்னா ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்ட் வந்து ஓப்பன் பண்றேன். வேர்ட் வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்ட் வந்து என்ன செய்றேன், ஓப்பன் பண்ணுறேன். வேர்ட் ஓப்பன் ஆகுது. இதில் பிளாங்க் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் மேலே இதுக்கு பேர் தான் என்னன்னா அப்ளிகேஷன் விண்டோன்னு சொல்லுவாங்க. இந்த பார்ட் இருக்குல்லையே, இந்த மெனு பார்ல இருந்து வருது இல்லையா, இந்த பார்ட்லேருந்து மீதி எல்லாமே டாக்குமெண்ட் விண்டோ. இது டாக்குமெண்ட் விண்டோ. இதில் வந்து இது ரூலர்னு சொல்லுவாங்க. இந்த பார்ட் ரூலரு. இது வந்து இதுக்கு பேர் மெனு பார். இதுக்கு பேர் என்னது, மெனு பார். ஒவ்வொரு மெனுவாக வருது பார்த்தீங்களா, ஸோ அது மெனு பார்னு சொல்லுவாங்க. இது டூல் பார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இதுதான் ஒர்க்கிங் ஏரியா. இந்த பார்ட் எம்டி ஏரியா தான் ஒர்க்கிங் ஏரியா. இதுக்கு பேர் ஸ்க்ரோல் பார்னு சொல்லுவாங்க. இந்த இங்கே மூவ் ஆகுது இல்லையா, ஸ்க்ரோல் பார்னு சொல்லுவாங்க. கீழே இருக்கிறதுக்கு பேர் ஸ்டேட்டஸ் பார். இதில் பேஜ் 1 of 1 அப்படின்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு கீழே இருக்கிற பேர் ஸ்டேட்டஸ் பாரு. இது வந்து கார்னர்னு சொல்லுவாங்க. இந்த பார்ட் வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த பார்ட் வந்து கார்னர். இது பாருங்க, விண்டோனுடைய பார்ட் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த பார்ட்டுக்கு பேர் கார்னர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பார்டர்னு சொல்லுவாங்க. ஓகே தானே. இதுதான் விண்டோனுடைய ஒரு அமைப்பு. அப்போ உனக்கு வந்து அதில் வேற என்னெல்லாம் இருக்கு, மினிமைஸ் பட்டன் இருக்கு, மேக்ஸிமைஸ் ரிஸ்டோர் பட்டன்ஸ் இருக்கு, க்ளோஸ் பட்டன் இருக்கு, அடுத்த கார்னர்ஸ், பார்டர்ஸ், இது ஸ்டேட்டஸ் பாரு, இது ஸ்க்ரோல் பாரு, மெனு பாரு, இதெல்லாம் மெனு பாரு, ஃபைல் மெனு, எடிட் மெனு, இதெல்லாம் மெனு பாரு. இதெல்லாம் டூல் பார்னு சொல்லுவாங்க. இது ரூலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே தானே. இது வந்து விண்டோஸனுடைய அமைப்பு. இது ஒரு 5 மார்க் கொஸ்டினா கேட்பாங்க. வாட் ஆர் த எலமெண்ட்ஸ் ஆஃப் யூ விண்டோ. ஒரு ஜன்னல் திரையின் முக்கியமான பாகங்களை எழுது அப்படின்னா எல்லாத்தையும் வரிசையாக எழுதிட வேண்டியதான். கார்னர், ரூலர், டூல் பாரு, ஸ்க்ரோல் பாரு, ஸ்டேட்டஸ் பாரு, பார்டர்ஸ்ன்னு சொல்லி ஒவ்வொரு டைட்டில் போட்டு என்ன செஞ்சிடணும், நீங்கள் எழுதிடணும். அடுத்து வந்து ஸ்டார்ட் மெனு. இந்த ஸ்டார்ட் மெனு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. நம்ம வந்து ஏற்கனவே விண்டோஸ் 10 வந்து ஸ்டார்ட் மெனு வந்து இந்த மாதிரி இருக்கு பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே உனக்கு வந்துடுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்ட்டில் தான் இருக்கும். விண்டோஸ் 7 வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரைட் சைடில் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கிட்டத்தட்ட அது மாதிரி இருக்கும். இது உண்டு. இந்த மாதிரி
உனக்கு ப்ரோக்ராம்ஸ் ஐக்கான் இருக்குது, ஆல் ப்ரோக்ராம்ஸ் ஐக்கானும் உனக்கு அதில் இருக்கும். ஓகே தானா? பிறகு அதில் ஷட் டவுனுக்கு வந்து வேறு மாதிரி இருக்கும். பவர் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து இதில் இருக்கு பாருங்க. இப்போ இதை கிளிக் பண்ணியாச்சுன்னா பவர் ஆஃபுக்கு ஷட் டவுனு இப்படின்னு சொல்லி ஆப்ஷன் வருது இல்லையா, இந்த ஆப்ஷனும் அதில் இருக்கும். அதனுடைய அமைப்பு இங்கே போட்டிருக்கு பாருங்க. ஸ்டார்ட் பட்டனு, இதில் நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கு ஏதாவது நீங்கள் எழுதிக்கலாம். முதல்ல வந்து இதில் என்ன இருக்குது அப்படின்னா, நிறுவப்பட்ட பயன்பாடுகள் வருது. ஆல் ப்ரோக்ராம்ஸ் தான் இன்ஸ்டால் ப்ரோக்ராம் அமுக்கின உடனே என்னெல்லாம் நீ இன்ஸ்டால் பண்ணியிருக்கோ அது அவ்வளோமே வரும். அடுத்தது தேடல் பெட்டி. தேடல் பெட்டினானது சர்ச் பாக்ஸ் என்ன இருக்கு இல்லையா, இந்த பார்ட் தான் தேடல் பெட்டி, அதாவது சர்ச் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து ஸ்டார்ட் பட்டன், இந்த வட்டமாக இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணோன்னா தான் இந்த மெனு ஓப்பன் ஆகும். அதுக்கு பேர் என்னது? ஸ்டார்ட் பட்டனு. அடுத்தது இந்த ஆரோ மார்க் இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா, இதை கிளிக் பண்ணியாச்சுன்னா சப் மெனு இருக்குன்னு அர்த்தம். சப் மெனு இஸ் அட்டாச் டு திஸ் ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணியாச்சுன்னா சப் மெனு வருது அப்படின்னு சொல்லி உனக்கு அர்த்தம். அப்போ அதில் இருந்தால் என்ன அர்த்தம்? ஒரு சப் மெனு இருக்கு அப்படின்னு சொல்லி உனக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் டவுன் ஏரோ இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா டவுன் ஏரோ, அதில் சப் மெனு இருக்கா? டவுன் ஏரோ இருந்தால் சப் மெனு இருக்கு அப்படின்னு இதில் 10ல் வந்து இந்த மாதிரி டவுன் ஏரோ சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்தது ஹெல்ப், கணிப்பொறி அமைப்பு. அது கண்ட்ரோல் பேனல் அப்படின்னா கணிப்பொறி அமைப்பு, கட்டுப்பாட்டு பலகம், அதாவது கணிப்பொறியினுடைய அமைப்பை மாற்றுவது. இந்த கண்ட்ரோல் பேனலில் போய் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, யூசர் ஒரு புது ப்ரோக்ராம் ஆட் பண்ணிக்கலாம், யூசர் அக்கௌண்ட்டை மாற்றி அமைச்சிக்கலாம், அல்லது ஒரு மவுஸை வந்து செட்டிங்ஸை மாற்றலாம், கீபோர்ட் செட்டிங்ஸை மாற்றலாம், பிரிண்டரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பேனலில் நீங்கள் போய் பண்ணிக்கலாம். அடுத்த டிவைஸ் அண்ட் பிரிண்டர்ஸ், ஏதாச்சும் பிரிண்டரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோம்னா நீங்கள் இதில் யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஹார்ட்வேர் இன்ஸ்டாலேஷனுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் சென்டருக்கு இந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம், உதவி பெறுதல். வெளியே போகணும் அப்படின்னா இந்த ஷட் டவுன் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணலாம். இது வந்து இங்கே எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. இதில் வந்து உங்களுக்கு ஷட் டவுன் பட்டன் வந்து ஒரு சின்ன பவர் பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. கிளிக் பண்ணோடனே ஸ்லீப்பு, ஷட் டவுன், ரீஸ்டார்ட்னு சொல்லி இருக்கு. அதை கிளிக் பண்ணோடனே உங்கள் ஷட் டவுன்லாம் என்ன செய்யும்? ஆகும். ஓகே தானா? அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஷட் டவுன் பட்டனில் தான் உனக்கு என்ன ஆப்ஷன் இருக்கும்? லாக் ஆஃப், ரீஸ்டார்ட்டு, ஷட் டவுன் போன்ற ஆப்ஷன்ஸ் வந்து அதில் இருக்கும். அடுத்து வந்து டாஸ்பார். டாஸ்பார்னா விண்டோஸினுடைய டெஸ்க்டாப்னுடைய பாட்டம் பகுதிக்கு பேர் தான் என்னது? அதுக்கு பேர் தான் டாஸ்க் பார்னு சொல்லுவாங்க. இந்த இதுக்கு பேர் தான் ஸ்டார்ட் பட்டன். இந்த டாஸ்பாரில் இருக்கு இல்லையா, இதான் டாஸ்பாரு. இந்த டோட்டலாக இந்த பாருக்கு பேர் தான் என்னது? டாஸ்பார்னு சொல்லுதோம். விண்டோஸ் 10ல் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் டாஸ்க் பாரு. இந்த சர்ச் ஆப்ஷன்லாம் இதுலேயே வந்துட்டு பாருங்கள். ரைட் சைடு நோட்டிஃபிகேஷன் ஏரியா இருக்குது. இதில் வந்து ஷார்ட் நம்ம யூஸ் பண்ணுற ஐகான்ஸ் வந்து இதில் இருக்குது. இது வந்து ஸ்டார்ட் மெனுக்குள்ளதெல்லாம் இங்கே உனக்கு இருக்குது. இப்போ இதில் வந்து இது ஸ்டார்ட் பட்டனு, இது வந்து இந்த பார்ட் இருக்குல்ல, இந்த பார்ட் தான் இங்கே என்லார்ஜ் பண்ணி போட்டிருக்கு. இதுதான் என்னது? நோட்டிஃபிகேஷன் ஏரியான்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நம்ம எதெல்லாம் மினிமைஸ் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபோல்டர்ஸ் ஐக்கான்ஸ்லாம் இங்கே வந்துருக்கு பாருங்க. விண்டோஸு, வேர்டு, பெயிண்ட்டு, பிறகு ஃபயர்ஃபாக்ஸு எல்லாமே உனக்கு இதில் வரிசையாக வந்திருக்கு. நோட்டிஃபிகேஷன் ஏரியாவுடைய என்லார்ஜ்மெண்ட் தான் என்ன இருக்குது. இதில் வந்து ஷோ ஹிடன் ஐக்கான்ஸ், இதை கிளிக் பண்ண உடனே இதில் ஹிடன் ஐக்கான்ஸ்லாம் உனக்கு ஷோ ஆகும். இது வந்து டிஃபால்ட் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ்னு சொல்லியிருக்கு. தமிழ் இருந்தாலும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ 10லலாம் தமிழ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது நெட்வொர்க்கு நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா, ஏதாச்சும் நீங்கள் வைஃபை மூலமாக இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெட்வொர்க் வந்து இதில் வந்துடும். அடுத்து இது வந்து வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குள்ள ஐக்கான். இது வந்து டைம் அண்ட் டேட் வந்து நீங்கள் இந்த ட்ரேயில் பார்த்துக்கலாம். இந்த ஃபைனலில் இருக்கிறதா ஏரோபிக் பட்டன், இதை அமுக்கணுன்னே நீங்கள் டெஸ்க்டாப்புக்கு போயிடலாம். இந்த மை கம்ப்யூட்டர் ஐக்கான் வந்து ஒவ்வொரு வெர்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். எக்ஸ்பியில் பார்த்தீங்கன்னா இந்த மை கம்ப்யூட்டர் ஐக்கான் இந்த மாதிரி மாடலில் இருக்கும். விண்டோஸ் 7ல் இப்படி இருக்கும், இந்த மாடலில் இருக்கும். விண்டோஸ் 8ல் திஸ் பிசின்னு சொல்லியிருக்கோம். மை கம்ப்யூட்டர் வந்து எப்படி மாறி பாருங்க, திஸ் பிசி. விண்டோஸ் 7ல் வெறும் கம்ப்யூட்டர்னு இருக்கும். எக்ஸ்பியில் பார்த்தீங்கன்னா மை கம்ப்யூட்டர்னு சொல்லி அதனுடைய பேர் இருக்கு. விண்டோஸ் 10ல் வந்து திஸ் பிசின்னு இருக்கும். அந்த ஐக்கானே மாறி போய் இருக்கு. இதெல்லாம் மை கம்ப்யூட்டர் ஐக்கான்ஸ் வந்து ஒரு 4 வெர்ஷனில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஸ்டார்டிங் அண்ட் க்ளோசிங் அப்ளிகேஷன்ஸ்.
ஒரு அப்ளிகேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்னாலே முதல்ல நீங்க எப்படி போகணும், ஆல் ப்ரோக்ராம்ஸ் தான் நீங்க போகணும். கிளிக் த ஸ்டார்ட் பட்டன் அண்ட் தென் பாயிண்ட் டு த ஆல் ப்ரோக்ராம்ஸ். தி ப்ரோக்ராம் மெனு அப்பியர்ஸ். அதாவது இப்போ நீங்க ஸ்டார்ட் பட்டன் பிரஸ் பண்ண உடனே உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் மெனு அப்பியர் ஆகும். இப்போ கால்குலேட்டர் வேணா கால்குலேட்டர் நீங்க ஓப்பன் பண்ண உடனே கால்குலேட்டர் என்ன செஞ்சிருது, உனக்கு ஸ்டார்ட் ஆயிருது. இப்போ நீங்க வந்து இதுல வந்து கால்குலேட்டர் வந்து நீங்க ப்ரெஸ் பண்ணி நீங்க கால்குலேட்டர் வேல்யூ பார்த்துக்கலாம். க்ளோஸ் பண்றதுக்கு இந்த ரைட்ல இருக்கு இல்லையா, இந்த க்ளோஸ் பட்டன் வந்து நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா க்ளோஸ் ஆயிடும். Point to the group that contains the application you want to start and then click the application name. இப்போ பண்ணோம் இல்லையா, கால்குலேட்டர் ஓப்பன் பண்ண மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். You can also open the application by clicking run on the start menu. அல்லது நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா control escape. இப்போ அந்த அடிச்சுட்டு இந்த ரன் சொல்லி ஒன்று இருக்கும், நான் இதில் டைப் பண்ணுறேன், நான் ரன் சொல்லி டைப் பண்ணுறேன் இல்லையா. ரன் ஆப் இருக்கு இல்லையா, இந்த ரன் ஆப்பை கிளிக் பண்ணி இதில் நீங்கள் வந்து இப்போ சப்போஸ் நான் எம்எஸ் பெயிண்ட்னு சொல்லி அடிக்கேன். எம்எஸ் பெயிண்ட் அடிச்சு ஓப்பன் பண்ணியாச்சுன்னா எம்எஸ் பெயிண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். இது எம்எஸ் பெயிண்ட் வந்து உனக்கு ஸ்க்ரீனில் ஓப்பன் ஆகிட்டு. அப்போ நீங்கள் ரன் பட்டன் அடிச்சும் நீங்கள் போய்க்கலாம். டு குயிட் த அப்ளிகேஷன் கிளிக் த க்ளோஸ் பட்டன். நீங்கள் க்ளோஸ் பட்டன் அமைக்கியும் நீங்கள் வெளியே வரலாம். அல்லது ரைட் கார்னரில் போய் ஃபைலில் போய் நீங்கள் வந்து க்ளோஸ் கொடுத்து நீங்கள் என்ன செஞ்சிடலாம், வெளியே வரலாம். யூ கேன் ஆல்சோ குயிட் த அப்ளிகேஷன் பை கிளிக்கிங் ஆன் ஃபைல் எக்ஸிட் அண்ட் ஃபைல் க்ளோஸ் ஆப்ஷன்ஸ் இன் விண்டோஸ் 7. அதாவது நீங்கள் ஃபைல் க்ளோஸும் பண்ணிக்கலாம், அல்லது ஃபைல் எக்ஸிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் விட்டே வெளியே வந்துடும். ஃபைல் க்ளோஸ்னா அந்த டாக்குமெண்ட் விண்டோ க்ளோஸ் ஆகும். ஃபைல் எக்ஸிட்னா அப்ளிகேஷன் விண்டோவை என்ன செஞ்சிடும், க்ளோஸ் ஆயிரும். அடுத்து மேனேஜிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். இதில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபைலை எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு ஃபோல்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு ஃபைலை டெலீட் பண்ணுறது எப்படி, ஒரு ஃபோல்டரை டெலீட் பண்ணுறதுக்கு எப்படி, பிறகு வந்து ஒரு ஃபோல்டரை ரீநேம் பண்ணுறது எப்படி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் பார்க்க போகிறோம். பிறகு காப்பி பண்ணுறது எப்படி, ஃபைலை ஒரு இடத்துலேருந்து ஒரு ஃபோல்டர்லேருந்து இன்னொரு ஃபோல்டருக்கு எப்படி காப்பி பண்ணுறது அப்படி விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் த ஃபோல்டர். எப்படி வந்து ஒரு ஃபோல்டரை வந்து உருவாக்குறது, ஒரு ஃபோல்டரை எப்படி உருவாக்குறது, 2 மெத்தடில் வந்து உருவாக்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் மெத்தடில் நீங்கள் எப்படி பண்ணலான்னா, கம்ப்யூட்டர் ஐக்கான நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஓப்பன் த டிரைவ் வேர் யூ வாண்ட் டு கிரியேட் எ நியூ ஃபோல்டர். அதில் டிரைவ் பட்டன் இருக்குல்லையே, அது மூலமாக நீங்கள் அதில் வந்து இப்போ உங்கள் எந்த டிரைவ் எடுத்திருக்காங்க, டி டிரைவ் எடுத்திருக்காங்க, ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிரைவ் செலக்ட் ஆயிடுது. அதில் எந்த ஃபோல்டரில் போய் நீங்கள் ஓப்பன் பண்ணுமோ அதில் போய் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஃபைல் மெனுவில் போய் நியூ கிளிக் பண்ணி ஃபோல்டர் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ ஃபோல்டர் கிரியேட்டர். அப்போ என்ன செய்யுது, நியூ ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி ஒரு டிஃபால்ட் நேமே நியூ ஃபோல்டர்னே இருக்கும். ஒரு நியூ ஃபோல்டர் வந்து உனக்கு கிரியேட் ஆயிடுது. அதில் நீங்கள் அந்த நியூ ஃபோல்டரில் வேறு நேம் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உனக்கு புது நேம்லோட உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆயிரும். ரெண்டாவது மெத்தட் நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, டெஸ்க்டாப்பில் எப்படி கிரியேட் பண்ணிக்கலாம், ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர் கொடுக்கலாம். அதாவது மவுஸினுடைய ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர் கொடுத்தாலும் இந்த நியூ ஃபோல்டருங்கிற பேரில் ஒரு டிஃபால்ட் நேமில் ஒரு ஃபோல்டருக்கு கிரியேட் ஆகும். அதில் நீங்கள் புது நேம் டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபோல்டர் வந்து உனக்கு ஜென்ரேட் ஆயிரும். இதை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு பார்ப்போம். நான் வந்து பாருங்கள், இதில் வந்து நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் டிரைவில் போயிடுவோம். இப்போ இதில் நீங்கள் இப்போ வந்து இது விண்டோஸ் 10. ஆக்சுவலாக விண்டோஸ் 10ல் வந்து ஃபைல் நியூ ஃபோல்டருங்கிற ஆப்ஷன் கிடையாது. அதுக்கு பதிலாக இங்கே எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த ஐக்கான்லேயே நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நியூ ஃபோல்டர்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் என்ன செஞ்சிருது, கிரியேட் ஆயிடுது. இதில் நீங்கள் வந்து ன்னு சொல்லி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஒரு ஃபோல்டர் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே தானே, இந்த இப்படி பண்ணிக்கலாம். நீங்கள் விண்டோஸ் 7 அப்படின்னா ஃபைலில் போய் நியூ ஃபோல்டர் அப்படின்னா அந்த நியூ ஃபோல்டர் கிரியேட் ஆகும். அல்லது செகண்ட் வழி என்ன அப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர். இப்போ பாருங்கள், நியூ ஃபோல்டர்னு ஒரு ஐக்கான் கிரியேட் ஆகுது. இதில் நீங்கள் வந்து நீங்கள் டைப் பண்ணி இப்போ 11th நான் கொடுங்க, அப்போ 11th சொல்லி ஒரு ஃபோல்டர் வந்து உனக்கு ஜெனரேட் ஆயிடுது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விதமான ஃபோல்டர்ஸ் வந்து இதில் கிரியேட் ஆகிருக்கும். ஒரு மெத்தட் வந்து ஃபைல் நியூ ஃபோல்டரில் போய், அடுத்த மெத்தட் வந்து ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர், அந்த மெத்தடில் போய் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்த கிரியேட்டிங் ஃபைல்ஸ், அது வேட்பேட் மூலமாக ஒரு ஃபைலை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அடுத்தது இதுக்கு நீங்கள் ஸ்டார்ட்டில் போய் ஆல் ப்ரோக்ராம்ஸ் ஆக்சசரிஸ் வேட்பேட் வந்து கிளிக் பண்ணுறீங்க. அல்லது ரன்னில் போய் நீங்கள் வேட்பேட் டைப் பண்ணாலும் ஓப்பன் ஆயிரும், இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிரும். நீங்கள் கண்டென்ட்டை டைப் பண்ணிவிட்டு, வேட் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, கண்டென்ட்டை டைப் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஃபைல் சேவ் கொடுக்கலாம் அல்லது கண்ட்ரோல் எஸ் கொடுக்கலாம். கொடுத்த உடனே சேவ் அஸ் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஒரு சின்ன டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த டயலாக் பாக்ஸில் வந்து நீங்கள் என்ன செய்றீங்க அப்படின்னா, லொக்கேஷனை வந்து நீங்கள் மார்க் பண்ணுறீங்க. அதாவது டி டிரைவா சி டிரைவா அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிவிட்டு
அந்த ஃபைல் நேம் லிஸ்ட் பாக்ஸில் ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸில் ஃபைல் நேம் கொடுத்துட்டு அதை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பட்டன் அமுக்கிட்டீங்கன்னா சேவ் ஆயிரும். இது எப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இப்போ வந்து நான் வந்து வேட்பேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் இருக்கு இல்லையா, வேட்பேட் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ வேட்பேட் ஓப்பன் ஆகிட்டு இல்லையா, இப்போ வந்து இதில் வந்து நம்ம டைப் பண்ணுறோம். இப்போ வந்து நீங்கள் மெசேஜ் வந்து நீங்கள் நினச்சிக்கிறீங்க, நீங்கள் டைப் பண்ணிக்கிறீங்க. இப்போ வந்து ஒரு மெசேஜ், ஏதோ ஒரு மெசேஜ் வந்து நினைச்சிறீங்க, நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க. அதை நீங்கள் ஃபார்மேட் பண்ணால் பண்ணிக்கிடுங்க. அதை நீங்கள் ஃபார்மேட் பண்ணால் பண்ணிக்கலாம், அலைன்மெண்ட் கொடுத்துக்கலாம். எல்லாமே முடிச்சுட்டு ஃபைலில் போய் நீங்கள் நினைச்சிறீங்க சேவ் பட்டனை கிளிக் பண்ணுறீங்க. பட்டனை கிளிக் பண்ணாலும் இப்படி இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகல. டயலாக் பாக்ஸும் விண்டோவுக்கு என்ன வித்தியாசம்? டயலாக் பாக்ஸ் வந்து இன்டு பட்டன் மட்டும் இருக்கும். விண்டோஸில் என்ன இருக்குது பாருங்கள், ஒரு மினிமைஸ் பட்டன், ஒரு மேக்ஸிமைஸ் ரிஸ்டோர் பட்டன், க்ளோஸ் பட்டன் இருக்கும். இங்கே வந்து ஒரு க்ளோஸ் பட்டன் மட்டும் தான் இருக்கும் டயலாக் பாக்ஸ். அப்போ இதுக்கு பேர் என்னது? டயலாக் பாக்ஸ், அப்படி உரையாடல் பெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சேவ் அஸ் டயலாக் பாக்ஸு. இதில் வந்து நான் வந்து ஒரு நேம் வந்து டைப் பண்ணுறேன். மை ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் சொல்லி ஒரு நேம் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு இது எங்கே சேவ் பண்ணணும்னு சொல்லி நம்ம கட்டாயம் சொல்லணும். நான் இதை எங்கே வைக்கிறேன்னா எஃப்ல வைக்கிறேன். நான் எங்கே வைக்கிறேன், எந்த டிரைவில் வைக்கிறேன்? எஃப் டிரைவில். நம்ம ஏற்கனவே 12ன்னு சொல்லி கிரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபோல்டருக்குள்ளே சேவ் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு ஃபைல் வந்து என்ன செஞ்சுட்டு கிரியேட் ஆகிவிட்டது. க்ளோஸ் பண்ணும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபைலில் போய் நீங்கள் எக்ஸிட் கொடுக்குறீங்களோ, சிலது க்ளோஸ் இருக்கும், க்ளோஸ் கொடுத்து நீங்கள் நினைச்சலாம் வெளியே வந்துடலாம். இப்போ நீங்கள் இதில் போய் பாருங்கள், எஃப் டிரைவில் பாருங்கள், 12க்குள்ளே என்ன இருக்குது? மை ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் இருக்குது. இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணியாச்சுன்னா உங்கள் ஃபைல் என்ன செஞ்சிருது? ஓப்பன் ஆயிடுது. அப்போ வந்து எப்படி ஹவு டு கிரியேட் எ ஃபைல், ஹவு டு கிரியேட் எ ஃபைல் சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்த டைட்டில் வந்து ஃபைண்டிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். ஒரு ஃபைலை வந்து நம்ம எப்படி தேடுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன செய்றீங்கன்னா, நீங்கள் ஸ்டார்ட் பட்டனில் நீங்கள் கிளிக் பண்ண உடனே சர்ச் பாக்ஸ் அதில் இருக்கும். அந்த சர்ச் பாக்ஸ் வந்து பாட்டமில் இருக்குது. அதில் நீங்கள் என்ன செய்றீங்க, நேம் ஆஃப் தி ஃபைலை டைப் பண்ணுறீங்க. டைப் பண்ணிவிட்டு சர்ச் குள்ள ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ண உடனே அது சர்ச் பண்ணும், கம்ப்யூட்டர் முழுக்க சர்ச் பண்ணும். சர்ச் பண்ணிவிட்டு அது இருந்துச்சுன்னா உனக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிடும். அதுலேயே சி மோர் ரிசல்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் நீங்கள் இன்னும் அதிகமான ரிசல்ட்ஸ் தேடணும்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், தேடிக்கலாம். இந்த சர்ச்சை வந்து பார்த்துருவோம். இப்போ எப்படி சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, கண்ட்ரோல் எஸ்கேப் படிக்கிறீங்க. சர்ச்சில் போய் நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணோம் இல்லையா, மை ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட். இது வந்து டாக்குமெண்ட்ஸை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மை ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் வந்து என்ன செஞ்சுட்டு சர்ச் ஆகிட்டு இதில் போய் நீங்கள் நினச்சலாம். இதை ஓப்பன் பண்ணோடனே அந்த மை ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் ஏற்கனவே நம்ம கிரியேட் பண்ண ஃபைல் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்படி நீங்கள் ஒரு ஃபைலை நீங்கள் எப்படி செஞ்சுக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம், ஒரு சர்ச்சும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் போய் என்ன செஞ்சுக்கலாம், சர்ச்சு பண்ணிக்கலாம். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆல் ஃபோல்டர்ஸு, சர்ச் அகைன் சொல்லி கொடுக்கலாம். அடுத்தாப்புல டேட் மாடிஃபைடு, எஸ்டர்டேயா வீக்கா. அடுத்த சைஸு, என்ன சைஸு, ஃபைல் சைஸ் என்னது, என்ன கைண்டு. அப்புறம் ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன், எந்த லொக்கேஷன் சொல்லி கரெக்டாக கொடுத்துடலாம். பாருங்கள், இப்போ கொடுத்த உடனே எந்த ஃபைல் லொக்கேஷன் சொல்லி வந்துட்டு F:12 அப்படின்னு சொல்லி உனக்கு அந்த ஃபைல் லொக்கேஷனை வந்து விட்டது. இந்த மாதிரி நீங்கள் போய் என்ன செஞ்சுக்கலாம், சர்ச்சு பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் டைரெக்டாக நீங்கள் சர்ச் ரிசல்ட்ஸை வந்து மை கம்ப்யூட்டரில் போய் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அடித்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து எப்படி பண்ணுறீங்கன்னா, சர்ச்சிங் ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர்ஸ் யூஸிங் கம்ப்யூட்டர் ஐக்கான். அதாவது திஸ் பிசி ஐக்கான் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி இப்போ ரைட் சைடில் கொடுத்தோம்ல, அந்த மாதிரி நீங்கள் ரைட் சைடில் கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். கிளிக் த கம்ப்யூட்டர் ஐக்கான் ஃப்ரம் த டெஸ்க்டாப் ஆர் ஃப்ரம் த ஸ்டார்ட் மெனு. தி கம்ப்யூட்டர் டிஸ்க் டிரைவ் ஸ்க்ரீன்ஸ் அப்பியர்ஸ் and at the top right corner of the screen there is a search box again. Type the name of the file or folder. Even if you give the part of the file or folder name, it will display the list of files or folders starting the specified name. Just click open that file and the file or the folder. ஓப்பனிங் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர். ஏற்கனவே உள்ள ஃபைல் ஆர் ஃபோல்டர் எப்படி நீங்கள் கிளிக் பண்ணீங்க, ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணி டபுள் கிளிக் பண்ணிட்டா போகும். அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி அந்த ஃபைல் மேலே வச்சுட்டு நீங்கள் டபுள் கிளிக் பண்ணியாச்சுனாலே ஒரு ஃபைலோ ஃபோல்டரோ நீங்கள் ஓப்பன் பண்ணிடலாம். அடுத்து ரீநேமிங் ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர். ஒரு ஃபைலை வந்து எப்படி நம்ம ரீநேம் பண்ணுறது,
ஒரு ஃபோல்டர் எப்படி ரீநேம் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். மொத்தம் 3 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தடில் வந்து நீங்கள் ஃபைல் மெனுவில் போய் ரீநேம் கொடுக்குறீங்க, கொடுத்துட்டு அதில் டைப் பண்ணிடலாம், புது நேம் வந்து டைப் பண்ணிடலாம். செகண்ட் மெத்தட் வந்து நீங்கள் எப்படி பண்ணலாம்னா ரைட் மவுஸ் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க, அந்த ஃபைல் நேமில் வச்சு ரைட் கிளிக் அடிக்கிங்க, அடிச்சுட்டு ரீநேம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் என்ன ரீநேம் வேணுமோ அந்த அந்த நேம் வந்து புது நேமை கொடுத்துட்டு நீங்கள் ஓகே பண்ணிடலாம். தேர்ட் ஒன் வந்து எப்படி, தேர்ட் மெத்தடு லெஃப்ட் மவுஸ் பட்டன் இருக்கு இல்லையா, லெஃப்ட் மவுஸ் பட்டனை வந்து நீங்கள் செலக்ட் த ஃபைல், அதை வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் ஃபைலை. F2 பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க, ஃபங்க்ஷன் கீழே F2 பட்டனை வந்து கிளிக் பண்ணுறீங்க. அப்போ வந்து F2 ஃபார் ரீநேம் ஒன் வேர்டில் கேட்பாங்க, F2 பட்டன் வந்து ரீநேம் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே மறுபடியும் அதில் வந்து ரீநேம்க்கு ஆப்ஷன் கேட்கும், நீங்கள் டைப் பண்ணிடலாம், ரீநேம் வந்து டைப் பண்ணிடலாம். இது எப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இப்போ இந்த ஃபோல்டரில் எடுத்துக்கிடுங்க, மை ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் இருக்குல்ல, இதை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இதில் வச்சுட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் அடிச்சுட்டு வேற நேம் அடிச்சுக்கலாம், அல்லது ஃபைலில் போய் ரீநேம் கொடுக்கலாம். ஃபைலில் போய் நீங்கள் நினைச்சிடலாம் ரீநேம் ஆப்ஷன் கொடுக்கலாம். இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா 10ல் வந்து எப்படி இருக்குது, இதை கிளிக் பண்ணிவிட்டு இதிலே ரீநேம் ஆப்ஷன் சொல்லி இருக்கு, என்ன இருக்கு இல்லையா, கொடுத்துட்டு நீங்கள் மை ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட்டை ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் சொல்லி மாற்றிருக்கு, ஃபர்ஸ்ட் டிஓசின்னு சொல்லி மாற்றியாச்சு. இப்போ ரீநேம் ஆகிட்டு இல்லையா. இந்த மாதிரி நீங்கள் ரீநேம் 3 வகையான ஒரு ரீநேம் வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்த டைட்டில் மூவிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஃபைல் எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு 2 மெத்தட் இருக்கு. ஒன்று கட்டு பேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஃபைலை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க, செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் கட்டு கொடுங்க, பிறகு எந்த லொக்கேஷன் போகணுமோ அங்கே வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், எடிட் பேஸ்ட் கொடுக்கலாம். எடிட் கட்டு எடிட் பேஸ்ட், அல்லது கட் பண்ணுறதுக்கு Ctrl X அடிச்சுட்டு எந்த லொக்கேஷனில் வச்சு பண்ணணுமோ அதில் வச்சு எடிட் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி கட் கொடுத்துட்டு எந்த லொக்கேஷனில் வச்சு நீங்கள் பேஸ்ட் பண்ண வரீங்களோ அதில் வச்சு என்ன செஞ்சுக்கலாம், ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ மூவ் ஆயிரும். அப்போ நீங்கள் Ctrl X Ctrl V கொடுத்தீங்கன்னா அது கட் ஆயிரும், மூவ் ஆயிரும், கட் ஆகி மூவ் ஆகும். அல்லது ட்ராக் அண்ட் ட்ராப் மெத்தட். ட்ராக் அண்ட் ட்ராப் மெத்தட்னா இப்போ வந்து in the disk drive window we have 2 panes called left and right panes. In the left pane the files or folders are displayed like a tree structure. In the right pane the files and inside the specific folder. அதாவது நீங்கள் மொத்தம் 2 பார்ட்டாக பிரியும். உன்னுடைய விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் விண்டோ வந்து 2ஆக பிரியுது, லெஃப்ட் பேன் ரைட் பேன் சொல்லி 2ஆக பிரியுது. லெஃப்ட் பார்ட்டில் எல்லா ஃபோல்டரும் இருக்கும், அதை கிளிக் பண்ண உடனே அதனுடைய கண்டென்ட் வந்து ரைட் சைடில் வரும் இல்லையா. இந்த ரைட் பேனில் வச்சுட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா எந்த ஃபோல்டர் வேணுமோ அதில் வச்சுக்கிட்டு அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதை கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி இன்னொரு ஃபோல்டருக்கு கொண்டு விட்றீங்க. கிளிக் அண்ட் ட்ராக் த செலக்டட் ஃபைல் or folder from the right pan to the folder list in the left pan. லெஃப்ட் பேனில் இருக்கிற எந்த ஃபோல்டர் இருக்கோ அந்த ஃபோல்டரில் நீங்கள் கொடுத்துட்டால போதும், ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆயிரும். ரிலீஸ் த மவுஸ் பட்டன், யுவர் ஃபைல் அண்ட் ஃபோல்டர் அப்பியர் இன் தி நியூ ஏரியா. இது எப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் இருக்கு இல்லையா, இந்த ஃபைலை வந்து நீங்கள் எந்த ஃபோல்டருக்குள்ளே கொண்டு போகணுமோ, இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா நான் இதை டி டிரைவுக்கு கொண்டு போகிறேன். இதை எப்படியே கிளிக் பண்ணி டியை நீங்கள் கிளிக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது எங்கே போயிடும்னா டி டிரைவுக்கு போயிடும். இதை நான் அப்படியே கிளிக் பண்ணி கொண்டு வரேன். ஏன்னா இதில் வந்து ஒரு நியூ ஃபோல்டரு ஜென்ரேட் பண்ணிக்கிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்துட்டு ஏற்கனவே இப்போ நான் இப்போ நியூ ஃபோல்டர் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே கொண்டு போகிறேன்னா இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இதுக்குள்ளே போட்டுடலாம். பாருங்கள், நியூ ஃபோல்டருக்குள்ளே போயிட்டா ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் எங்கே போயிட்டு இந்த நியூ ஃபோல்டருக்குள்ளே போட்டோம். அது வந்து கிளிக் அண்ட் ட்ராக் மெத்தடு. அல்லது நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ஃபைலை வந்து இப்படி வச்சுக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணி கட் பண்ணலாம். ரைட் கிளிக் பண்ணி கட்டுன்னு இருக்கா, கட்டினோடனே இதை டிஸப்பியர் ஆகும். பிறகு எந்த ஃபோல்டர் வேணுமோ, இப்போ எஃப் இருக்குது, எஃப்ல போய் நீங்கள் நினைச்சிருக்கீங்க ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட். இப்போ பாருங்கள் அங்கே இருக்காது, எங்கே இருக்காது, நம்ம ஏற்கனவே டி டிரைவில் பார்த்தோம் இல்லையா, டி டிரைவில் உள்ள நியூ ஃபோல்டரில் அது இருக்காது. பாருங்கள் நியூ ஃபோல்டரில் பாருங்கள் இல்லை இல்லையா, அது எங்கே மூவ் ஆகிட்டு எஃப்க்கு மூவ் ஆகிட்டு, அகைன் வந்து எஃப்க்கு மூவ் ஆகிட்டு. அல்லது இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே கட் இருக்கு இல்லையா, இந்த ஐக்கானை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் மறுபடியும் நீங்கள் எங்கே கொண்டு போய்க்கலாம், இந்த நியூ ஃபோல்டருக்கு வந்து போயிட்டு இதில் வச்சுட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பேஸ்ட் கொடுத்துட்டாலும் இங்கே வந்துடும்.
அப்போ வந்து நீங்க கண்ட்ரோல் எக்ஸ் கண்ட்ரோல் வி கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து காப்பிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். நெக்ஸ்ட் மெத்தட் வந்து காப்பிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். இதுக்கு என்ன பண்றீங்கன்னா மெத்தட் காப்பி பேஸ்ட், எடிட் காப்பி எடிட் பேஸ்ட் கொடுக்கலாம், அல்லது கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி கொடுக்கலாம், அல்லது ரைட் கிளிக் பண்ணி எடிட் ரைட் கிளிக் பண்ணி காப்பி அப்புறம் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் இந்த மெத்தட்லாம் பண்ணலாம். அல்லது drag and drop மெத்தட்ல நீங்க பண்ணலாம். இந்த ரைட் பேன் செலக்ட் தி ஃபைல் in the folder you want to copy, click and drag the selected file and folder list on the left and drop it in your you want to copy the file and folder, your files and folder will be. அதே மாதிரி click and drag and drop மெத்தட்லயும் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட ஃபைலை எப்படி செலக்ட் பண்றோம் அப்படின்னா கண்ட்ரோல் கீயை வச்சு நீங்க இப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். மோர் தென் ஒன் ஃபைலை நீங்க செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க எப்படி செலக்ட் பண்ணிக்கலாம், நீங்க கண்ட்ரோல் கீயை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா எம்பெக் ஃபைல் வந்து இருக்கு இல்லையா, இதில் மோர் தென் ஒன் ஃபைலை பண்ண கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இப்படி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டே போயிடலாம். இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி காப்பி கொடுக்குறீங்க. இதில் வச்சு காப்பி கொடுத்துட்டு நியூ ஃபோல்டரில் போய் நீங்கள் என்ன செய்றீங்க, ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கேயும் இருக்கும் இங்கே இருக்கும். இப்போ வந்து உனக்கு என்ன செஞ்சிருது, அந்த ஃபைல்ஸ்லாம் இங்கே காப்பி ஆயிடுது. அப்போ வந்து காப்பி பேஸ்ட் மூலமாக நீங்கள் என்ன செய்றீங்க, காப்பி பண்ணுறீங்க. காப்பிக்கும் மூவுக்கும் என்ன வித்தியாசம், காப்பி வந்து 2 லொக்கேஷனில் இருக்கும், மூவ் வந்து எந்த சோர்ஸ் லொகேஷன்ல இருக்காது, டெஸ்டினேஷன் லொகேஷன்ல மட்டும் இருக்கும். இதான் காப்பிங்கும் மூவுக்கும் உள்ள வித்தியாசம். அடுத்து வந்து காப்பிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் டு ரிமூவபிள் டிஸ்க். இப்போ வந்து ஒரு பென் டிரைவுக்கு நீங்க எப்படி காப்பி பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் இருக்கு. ஒன்று காப்பி பேஸ்ட் மெத்தட் தான். நீங்க என்ன செய்றீங்கன்னா கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஒரு ஃபோல்டரை நீங்க கிளிக் பண்ணி அந்த ஃபைல் எங்க இருக்கோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி அந்த ஃபோல்டர்ல இருந்து நீங்க என்ன செய்றீங்கன்னா காப்பி பண்றீங்க. கண்ட்ரோல் சியோ அல்லது எடிட் காப்பியோ அல்லது ரைட் கிளிக் பண்ணி காப்பியோ நீங்க கொடுக்குறீங்க. பிளக் த யூஎஸ்பி டிவைஸ், அதாவது நீங்க ஃபிளாஷ் டிரைவ் வந்து யூஎஸ்பி போர்ட்ல நீங்க மாட்டிக்கிறீங்க. இஃப் தி யூஎஸ்பி ஃபிளாஷ் டிரைவ் ஆர் எக்ஸ்டர்னல் டிரைவ் ஃபோல்டர் இஸ் நாட் ஓப்பன் ஆட்டோமேட்டிக்கலி ஃபாலோ தி ஸ்டெப்ஸ். ஸ்டார்ட் கம்ப்யூட்டர், டபுள் கிளிக். சப்போஸ் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகலாம், நீங்கள் என்ன செய்யலாம், கம்ப்யூட்டர் ஐக்கான பிறகு ஓப்பன் பண்ணிட்டு அதில் ரிமூவபிள் டிஸ்க்னு சொல்லியிருக்கோம், அதில் போய் நீங்கள் யூஎஸ்பி ஃபிளாஷ் டிரைவை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. பண்ணிவிட்டு உன்னுடைய கம்ப்யூட்டரில் அந்த ஃபைல் எங்கே இருக்கோ அந்த லொக்கேஷனில் போய் ரைட் கிளிக் பண்ணி காப்பி கொடுங்க. கொடுத்துட்டு ரிமூவல் டிஸ்கில் போய் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. இது ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் நீங்கள் என்ன செய்யணும்னா சென்ட் டு மெத்தட்னு சொல்லுவாங்க. சென்ட் டு மெத்தட்னா எப்படி, நீங்கள் அந்த ஃபைல் எங்கே இருக்கோ அந்த ஃபைல் மேலே வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி சென்ட் டு கொடுத்துட்டு ரிமூவபிள் டிஸ்க் பேரை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆயிடும். அது ரெண்டையும் பார்த்துருவோம். 2 மெத்தடில் நம்ம எப்படி வந்து கொடுக்குறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, இதை நான் ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி சென்ட் டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, கொடுத்துட்டு பென் டிரைவுக்கு நான் அனுப்புகிறேன். இப்போ பாருங்க, இப்போ பென் டிரைவுக்குள்ளே போயிட்டு இப்போ நீங்கள் பென் டிரைவ் ஓப்பன் பண்ணி பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் எழுதிட்டு வந்துட்டு. இது ஒரு மெத்தட். அல்லது நீங்கள் இப்போ ஈக்குவலனில் போய் இதில் ஒரு ஃபைல் இருக்கு, ஃப்ரீ ஸ்க்ரீன் ரெக்கார்டுன்னு சொல்லியிருக்கு இல்லையா, இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோ. பண்ணிவிட்டு பென் டிரைவுக்குள்ளே போய் நீங்கள் என்ன செய்யுங்க, ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுங்க. இப்போ உனக்கு என்ன செஞ்சுட்டு அது வந்து பேஸ்ட் ஆகிட்டு. இந்த 2 மெத்தடில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ரிமூவல் டிஸ்கில் எப்படி காப்பி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து வந்து டெலிட்டிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். ஒரு ஃபைலை எப்படி டெலிட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து சிம்பிளாக அந்த ஃபைல் மேலே வச்சு நீங்கள் டெலிட் கீ ப்ரெஸ் பண்ணாலே போதும், அது நேராக ரீசைக்கிள் பின்னுக்கு வந்து போயிடும். அதாவது ரீசைக்கிள் பின் என்னது, ஒரு குப்பை தொட்டின்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் என்ன கமெண்ட்லாம் கொடுக்கலாம், ஃபைல் டெலிட் கொடுக்கலாம், அல்லது டெலிட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் டெலிட் பண்ணுறதுக்கு. அது எங்கே போகுது அப்படின்னா ரீசைக்கிள் பின்னுக்கு போகுது. ரீசைக்கிள் பின் ஆனது இட் இஸ் எ ஸ்பெஷல் ஃபோல்டர் டு கீப் த ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர்ஸ் deleted by the user, which means you still have an opportunity to recover them. நீங்கள் அதில் போய் நீங்கள் நினைச்சா ரெக்கவர் பண்ணால் பண்ணிக்கலாம், ரிஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்படி ரிஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருக்கு. நீங்கள் ஓப்பன் தி ரீசைக்கிள் பின்னை ஓப்பன் பண்ணி அந்த ஃபைல் மேலே கிளிக் பண்ணிக்கிடணும். டெலிட் பண்ணப்பட்ட அந்த ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு ரிஸ்டோர் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உனக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீசைக்கிள் பின்னில் வந்து எங்கே வந்துடும், ஒரிஜினல் லொக்கேஷன் வந்துடும். நீ வந்து சப்போஸ் வந்து எம்டி பண்ணணும்னா அதில் எம்டி ரீசைக்கிள் பின் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரீசைக்கிள் பின்ல உள்ளதெல்லாம் டெலிட் ஆயிரும். அப்புறம் நீங்கள் ரிகவரி சாஃப்ட்வேர் போட்டு தான் என்ன செய்ய முடியும், அந்த ஃபைல்ஸை கேதர் பண்ண முடியும், மற்றபடி எடுக்க முடியாது. மோர் தென் பெர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணணும், சப்போஸ் வந்து ரீசைக்கிள் பின் போகாமலே டெலிட் பண்ணணும் அப்படின்னா இங்கே என்ன செய்யணும்னா ஷிஃப்ட் அமுக்கி டெலிட் கீ ப்ரெஸ் பண்ணணும். ஷிஃப்ட் அமுக்கிட்டு என்ன செய்றீங்க, டெலிட் கீ ப்ரெஸ் பண்ணுறீங்க. இது வந்து எப்படி டெலிட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்க்ரீன் ரெக்கார்டர் இருக்கு இல்லையா, பென் டிரைவ்ல இருக்கு, நான் அதை வந்து டெலிட் பண்ண விரும்புகிறேன்.
ஷிஃப்ட் டெலிட் கொடுத்தீங்கன்னா மொத்தமாக போயிடும். நான் என்ன செய்கிறேன்னா டெலிட் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ வந்து ஆர் யூ ஷுவர்னு சொல்லி கேட்குது. எஸ் கொடுத்த உடனே அது எங்கே போயிடும்? இப்போ நேரம் ரீசைக்கிள் பின் போயிடும். நீங்கள் வந்து இதுக்கு வந்து டெஸ்க்டாப்பில் போய் பாருங்கள். டெஸ்க்டாப்பில் வந்து இப்போ வந்து டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் பின் இருக்கு இல்லையா, இதான் ரீசைக்கிள் பின். இதில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பாருங்கள். இந்த ரீசைக்கிள் பின்னில் வந்து டெலிட் ஆன ஐட்டம்லாம் இங்கே இருக்குது. சப்போஸ் அது வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு ரெஸ்டோர் ஆல் ஐட்டம்னா எல்லாமே ரெஸ்டோர் ஆகும். அல்லது இதில் மேலே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரெஸ்டோர்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அந்த பிளேஸ்க்கு போயிடும். இங்கேருந்து எங்கே டெலிட் ஆயிடுச்சோ அந்த பிளேஸ்க்கு போயிடும். இப்போ எல்லாமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எம்டி ரீசைக்கிள் பின் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்ன செஞ்சிடும், அந்த டஸ்ட்பின் வந்து உனக்கு ஃபுல்லாமே டெலிட். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலும் இல்லை, எல்லாமே டெலிட் ஆகிட்டு. நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து எப்படி நம்ம டெலிட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, எப்படி டெலிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவன் பெர்மனண்ட்டாக டெலிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எப்படி டெலிட் பண்ணுறீங்க? ஷிஃப்ட் கீ அமுக்கி டெலிட் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெர்மனண்ட்டாக டெலிட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ வந்து எஃப் டிரைவுக்கு போயிருங்க. எஃப் டிரைவில் தான் நம்ம கொடுத்ததெல்லாம் இருக்கு இல்லையா அந்த ஃபைலு. இந்த ஃபைல் வேண்டான்னு நீங்கள் என்ன செய்யணும், ஷிஃப்ட் அமுக்கி டெலிட் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா பெர்மனண்ட்டாக போயிடும். இப்போ வந்து பெர்மனண்ட்டாக ரீசைக்கிள் பின்னில் என்ன செய்யாது, மேட்ரு வந்து இருக்காது, டைரெக்டாக அது டெலிட் ஆயிரும். கிரியேட்டிங் ஷார்ட்கட்ஸ் ஆன் தி டெஸ்க்டாப்ல வந்து நீங்க எப்படி ஒரு ஷார்ட்கட்டை வந்து நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். செலக்ட் த ஃபைல் ஆர் ஃபோல்டர் தட் யூ வாண்ட் டு விஷ் டு ஹேவ் எ ஷார்ட்கட் ஆன் எ டெஸ்க்டாப். ரைட் கிளிக் ஆன் தி ஃபைல் ஆர் ஃபோல்டர் அண்ட் செலக்ட் சென்ட் டு த ஷார்ட்கட் மெனு. தென் செலக்ட் டெஸ்க்டாப். From the submenu, a shortcut file or folder is appear on the desktop. எப்படி வந்து இதை வந்து பண்றது அப்படின்னா, MS Paint இருக்கு இல்லையா, MS Paint வந்து அந்த ஃபைல் லொகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு இது ரைட் கிளிக் பண்ணி சென்ட் டு டெஸ்க்டாப் கிரியேட் ஷார்ட்கட்னு கொடுத்தீங்க. கொடுத்த உடனே இப்போ எங்கே வந்துட்டு டெஸ்க்டாப்பில் நான் கிளிக் பண்ணி வச்சுருக்கேன். டெஸ்க்டாப்பில் வந்து பெயிண்ட் வந்துட்டு நான் வருவாங்க பெயிண்ட். இது எப்படி ஷார்ட்கட் ஐக்கான்னு சொல்லி பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ஏரோ மார்க் இருக்கும். இந்த ஏரோ மார்க் இருந்துச்சுன்னா இது வந்து ஷார்ட்கட் ஐக்கான் லிங்க்னு அர்த்தம். அதாவது பெயிண்ட்டுக்கு போகிற லிங்க் வந்து இருக்குது. இப்போ அதை டபுள் கிளிக் பண்ண உடனே உனக்கு என்ன செஞ்சிருது, பெயிண்ட் வந்து ஓப்பன் ஆயிடுது. இப்படி நீங்கள் ஷார்ட்கட் வந்து என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். வேண்டாம்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஏற்கனவே சொன்ன மாதிரி டெலிட் கீ ஷிஃப்ட் டெலிட் அமுக்குனீங்கன்னா பெர்மனண்ட்டாக உனக்கு டெலிட் ஆகும். ஏற்கனவே இது தேவையில்லை இல்லையா, ஸோ நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டாபிக் வந்து ஷட்டிங் டவுன் ஆர் லாகிங் ஆஃப் எ கம்ப்யூட்டர். நீங்கள் வந்து எப்படி ஷட் பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் வந்து 2010 பார்த்தீங்கன்னா பவர் இருக்கு இல்லையா, பவரில் போய் ஷட் டவுன் கொடுத்தீங்கன்னா ஷட் டவுன் ஆயிரும். ரீஸ்டார்ட்னா ரீஸ்டார்ட் ஆகும். ஸ்லீப்னா ஸ்லீப்பிங் மோடில் இருக்கும். பிறகு நீங்கள் ஏதாவது ஒரு பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆன் ஆயிரும். இங்கே வந்து 2007 என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். கிளிக் ஸ்டார்ட் லாக் ஆஃப். ஸ்டார்ட்ல போய் லாக் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா லாக் ஆஃப் பண்ணிடும். லாக் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அவ்வளோ ஃபைலையும் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வரணும். அது ஸ்டார்ட்ல போய் நீங்கள் ஷட் டவுன் கொடுத்தீங்க அப்படின்னா மொத்தமாக ஷட் டவுன் ஆயிரும். கம்ப்யூட்டர் வந்து ஷட் டவுன் ஆயிரும். டைரெக்டாக சுவிட்ச் ஆஃப் பண்ணக்கூடாது, நீங்கள் கட்டாயம் என்ன செய்யணும், ஷட் டவுன் பண்ணணும். இதில் பாருங்கள், நீங்கள் ஸ்டார்ட்டில் போய் ஆல் ப்ரோக்ராம்ஸில் போய் நீங்கள் கிளிக் பண்ண உடனே
ரன் ஒன்று இருக்குது, ஷட் டவுன் கீழே இருக்கு இல்லையா, அந்த ஷட் டவுன் கிளிக் பண்ணால் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்விட்ச் யூசர்னா அடுத்த யூசருக்கு நீங்கள் போய்க்கலாம். லாக் ஆஃப்னா அந்த யூசர் லாக் ஆஃப் பண்ணிக்கலாம், லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் ஸ்க்ரேவரில் வரும். பிறகு நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்தோன்னு உள்ளே போகும். ரீஸ்டார்ட்னா மொத்தமாக ஆஃப் ஆகிட்டு ரீஸ்டார்ட் ஆகும். ஸ்லீப் மோடுனா என்ன அப்படின்னா உனக்கு மியூட்டில் இருக்கும். பிறகு ஏதாவது ஒரு கீ டச் பண்ணிங்கன்னா உனக்கு ஆன் ஆயிரும். ஹைபர்நேட் வந்து லேப்டாப்பில் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஹைபர்நேட் என்ன செய்யும்னா நீ எந்த ஃபைலாம் ஓப்பன் பண்ணியிருக்கே அதை க்ளோஸ் பண்ணாமல் ஷட் டவுன் பண்ணிடும். நெக்ஸ்ட் டைம் வந்து ஓப்பன் ஆகும்போது உனக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்போ என்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம். முதல்ல ஸ்விட்ச் யூசர், அடுத்த பயனர் கணக்கினுள் கணிப்பொறியின் இயக்கத்தை நுழைய விண்டோஸ் வழிவகுக்கும். அதாவது அடுத்த யூசர் அக்கௌண்ட்டுக்குள்ளே போனோன்னா நீங்கள் ஸ்விட்ச் யூசர் யூஸ் பண்ணிக்கலாம். லாக் ஆஃப், திறந்துள்ள அனைத்து நேரங்களும் மூடிய பின்னரே அடுத்த பயனர் கணக்கிற்கு நீங்கள் மாற்றம் செய்யலாம். எல்லாத்தையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த லாக் ஆஃபுக்கு நீங்கள் நினைச்சலாம், நீங்கள் போயிடலாம். பிறகு லாக் அப்படின்னா கணிப்பொறி முறையாக விட்டு வெளியில் செல்லும் போது 3 வசதி உள்ளது. இதை கொடுத்தோம்னா உனக்கு ஸ்க்ரீன் லாக் ஆயிரும். திரும்ப நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே வரணும். அடுத்த ரீஸ்டார்ட், கணிப்பொறியை மறு தொடக்கம் செய்வது. விண்டோஸ் இயக்கமைப்பு மேம்படுத்தும் போது புதிய மென்பொருள் நிறுவும் போது இந்த விருப்பம் நிறைவேற்றப்படும். அதாவது நீங்கள் இப்போ வந்து K7 வந்து உள்ளே லோட் பண்ணுறீங்க, K7 வந்து உள்ளே வந்துடுது. அதாவது செக்யூரிட்டி, என்னது செக்யூரிட்டி, வைரஸ் செக்யூரிட்டி வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்க. பண்ண உடனே அந்த ப்ரோக்ராம் வந்து உள்ளே இன்ஸ்டால் ஆகுது. இன்ஸ்டால் ஆன உடனே நீங்கள் ஷட் டவுன் பண்ணணும். அப்போ வந்து நீங்கள் ரீஸ்டார்ட் மெத்தட் பண்ணிட்டீங்கன்னா அது ஷட் டவுன் ஆகிட்டு திரும்ப ஆன் ஆயிரும். திரும்ப நீங்கள் ஆன் பண்ண வேண்டாம் இல்லையா, அதுவே ஆஃப் ஆகி திரும்ப ஆன் ஆகிடும். ஸ்லீப், குறைந்த மின்சக்தியில் கணிப்பொறி இயக்க இந்த நிலை பயன்படும். இந்த நிலையில் திறந்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து பயன்பாடுகளும் இயங்கிட்டு. இதில் வந்து எல்லா ப்ரோக்ராமும் ரன் ஆகிட்டே இருக்கும். ஆனால் ஸ்க்ரீன்லாம் என்ன செஞ்சிடும், ஸ்லீப்பிங் மோடில் ஆஃப் ஆயிரும். ஹைபர்நைட் வந்து ஃபவுண்ட் ஒன்லி ஆன் தி லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸ். குறைந்த சக்தியில் கணிப்பொறி இயங்கும் போது எல்லா இயங்க நிரல்களும் மற்றும் திறந்த விண்டோஸ்களும் சேமிக்கப்பட்டு விரைந்து தொடங்கும் நிலைக்கு மாறும். அது அப்படிலாம் என்ன, ஷட் டவுன் பண்ணும்போது எல்லா ப்ரோக்ராமையும் க்ளோஸ் பண்ணாது, க்ளோஸ் பண்ணாமல் மூடிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து அதை திறந்திருக்கிற நிலையிலேயே ஓப்பன் ஆகும். அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உனக்கு பண்ணும். பொதுவாக வந்து நீங்கள் ஷட் டவுன் பண்ணுறது தான் அதுக்கு நல்லது. எல்லா ப்ரோக்ராம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஷட் டவுன் பண்ணுறது தான் நல்லது. இதோட இந்த ஃபஸ்ட்டு பார்ட் முடியுது டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அடுத்த பார்ட் வந்து நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட்டு கிளாஸில். அது வந்து லினக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். உபுண்டு லினக்ஸ் வந்து பார்ப்போம். இப்போ பார்த்தது ஃபுல்லாக விண்டோஸ் 7 பார்த்தோம். விண்டோஸ் 7 ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் என்ன ஃபெசிலிட்டிலாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இது இந்த ஃபஸ்ட்டு பார்ட் முடியுது. செகண்ட் பார்ட் வந்து இதே லெசனில் இருக்குது. அதாவது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் வந்து கம்ப்யூட்டருங்கிற இந்த டாப்பிக்கில் இருக்குது. அந்த செகண்ட் டாபிக் வந்து உபுண்டு லினக்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.